ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடப்பகுதி தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கம். 12th முதல் பாடப்பகுதி, முதல் லெசன்னு சொல்லலாம். தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கம். முதல்ல இனப்பெருக்கம் என்றால் என்ன, நம்ம அதை தெரிஞ்சாதான் இந்த லெசன் படிக்கிறதுக்கு என்ன செய்யும், வசதியாக இருக்கும். அப்போ ஒரு தாவரம் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் முறைக்கு தான் என்ன பேர், இனப்பெருக்கம். அப்போ தாவரங்களில் மட்டும்தான் சார் இனப்பெருக்கம் நடைபெறுமானா கிடையாது. இது உயிருள்ள அனைத்து தாவரங்களுக்கும் இல்லைனா உயிருள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, இல்லைனா அடிப்படையானது. தனது சந்ததியை உருவாக்க உயிரினங்கள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. தனது சந்ததியை நிலைநிறுத்த இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. ஒரு 2 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் கேட்கலாம், இனப்பெருக்கம் என்றால் என்ன. ஒரு உயிரினம் தனது புதிய உயிரினத்தை உருவாக்கும் முறைக்கு தான் எனது இனப்பெருக்கம் என்று பெயர். இங்கே தாவரங்கள் 2 வகையான இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. ஒன்று பாலிலா இனப்பெருக்கம், 2 பாலின இனப்பெருக்கம். இந்த பாலிலா இனப்பெருக்கமும் பாலின இனப்பெருக்கத்துக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அது என்னெல்லாம் வேறுபாடுகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல பாலிலா இனப்பெருக்கத்தினுடைய பண்புகள். இங்கே தனது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு மலர் தேவை கிடையாது. மலர் தேவை இல்லாத ஒரு இனப்பெருக்க முறை தான் எனது பாலிலா இனப்பெருக்க முறை. கேமெட்டுகள் உருவாகாத ஒரு இனப்பெருக்க முறை. கேமெட்டுகள் தோன்றுவது கிடையாது. காரணம், இந்த கேமெட்டை தோற்றுவிப்பது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மலர் தான் என்ன பண்ணும், கேமெட்டை உற்பத்தி செய்யும். அப்போ இந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் மலர்கள் தோன்றுவதும் கிடையாது, மலர் அவசியமும் கிடையாது. கேமெட்டுகள் உருவாகாத ஒரு இனப்பெருக்க முறை தான் என்னது, பாலிலா இனப்பெருக்க முறை. இந்த பாலிலா இனப்பெருக்க முறை கீழ்நிலை தாவரங்களிலும் நடைபெறும். அதே டைமில் மேம்பாடு அடைந்த தாவரங்களிலும் பாலிலா இனப்பெருக்க முறை நடைபெறுகின்றன. முதல்ல பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்க முறை. எது சார் கீழ்நிலை தாவரம்? இப்போ பாசிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாசிகள், பிரயோஃபைட் தாவரங்கள், இது ரெண்டுமே கீழ்நிலை தாவரங்கள். எதனால சார் இதை கீழ்நிலை தாவரங்கள் சொல்கிறோம்னா, இந்த பாசிகளில் எது கிடையாதுன்னா சைலம் சொல்கிற ஒரு திசு கிடையாது. அதே மாதிரி ஃப்ளோயம் சொல்கிற இன்னொரு திசுவும் இல்லாத ஒரு தாவரம் தான் எனது பாசிகள் மற்றும் பிரயோஃபைட்டுகள். சைலமும் கிடையாது, ஃப்ளோயமும் கிடையாது. இந்த சைலத்தினுடைய பணி என்னதுன்னு நமக்கு தெரியும். அது எதை கடத்தும்னா, நீரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்கு இந்த சைலம் என்ற திசு உதவி புரியும். ரெண்டாவது ஃப்ளோயம். ஃப்ளோயம் என்ன பண்ணுதுன்னா உணவுப் பொருட்களை கடத்துவதற்கு C6H12O6 குளுக்கோஸ் மூலக்கூறு வாய்ப்பாடு. இது உணவுப் பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்கு இந்த ஃப்ளோயம் என்ன செய்கின்றன, உதவுகின்றன. இந்த சைலமும் இந்த கீழ்நிலை தாவரத்தில் கிடையாது, ஃப்ளோயமும் இந்த கீழ்நிலை தாவரத்தில் கிடையாது. அப்போ கீழ்நிலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிகள், பாசிகள் மற்றும் பிரயோஃபைட்டுகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழ்நிலை தாவரங்களில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கத்தை படிக்கிறோம். கீழ்நிலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னா பாசிகள். பாசியில் எந்த பாசினா ஸ்பைரோகைரா என்ற பாசியில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறை. இந்த ஸ்பைரோகைரா என்ற பாசி, இது ஒரு பாசின்னு வைங்க, ஸ்பைரோகைரான்னு சொல்கிற பாசி. இதனுடைய உடல் அமைப்பு இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பைரோகைரா என்ற பாசியில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கத்துக்கு என்ன பேர்னா துண்டாகுதல் முறை. அதிலே ஆன்சர் இருக்குப்பா. இது ஒரு பாசின்னு வைங்க, பெற்றோர் பாசி. இது என்ன பண்ணுதுன்னா இதனுடைய உடல பகுதி சிறு சிறு துண்டுகளாக உடைகின்றன. சின்ன சின்ன பீஸாக என்ன செய்கின்றன, உடையுது, சிறு சிறு துண்டுகளாக உடைகின்றன. அந்த உடையக்கூடிய ஒவ்வொரு சிறு துண்டுகளும் என்ன பண்ணுகின்றன, ஒரு புதிய பாசியாக, புதிய ஸ்பைரோகைராவாக என்ன செய்கின்றன, உருமாற்றம் அடைகின்றன. இதுதான் என்னது துண்டாகுதல் முறைன்னு படிக்கிறோம். அப்போ பாசிக்கு எடுத்துக்காட்டான ஸ்பைரோகைராவில் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகின்றன. அந்த பாலிலா இனப்பெருக்கத்துக்கு தான் என்ன பேர், துண்டாகுதல். அப்போ துண்டாகுதல்னா நமக்கு தெரியும், அதனுடைய உடல பகுதி சிறு சிறு துண்டுகளாக உடையப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு துண்டு பகுதியும் ஒரு புதிய ஸ்பைரோகைராவை என்ன செய்கின்றன, உற்பத்தி செய்கின்றன.
இப்போ நம்ம பார்க்குறது மேம்பாடு அடைந்த தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்க முறை. இந்த மேம்பாடு அடைந்த தாவரங்களில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்க முறைக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அதுதான் என்னது? தலைவழி பெருக்கம். அப்போ மேம்பாடு அடைந்த தாவரங்களில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறைக்கு என்ன பேர்? தலைவழி பெருக்கம். 1 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேம்பாடு அடைந்த தாவரம்னா என்ன சார்னா நேராக ஆப்போசிட்டாக சொல்லலாம், எதிர்மறையாக சொல்லலாம். கீழ்நிலை தாவரங்களில் இருக்கக்கூடிய பண்புகள் இங்கே கிடையாது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா சைலமும் ஃப்ளோயமும் காணப்படும். சைலம் மற்றும் ஃப்ளோயத்தை கொண்ட தாவரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேம்பாடு அடைந்த தாவரம்னு படிக்கிறோம். சைலமும் இருக்கும், ஃப்ளோயமும் இருக்கும். மேம்பாடு அடைந்த தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சியோஸ்பம்கள். இது மூன்றுமே என்னதான்? மேம்பாடு அடைந்த தாவரம். அப்போ இந்த ஆஞ்சியோஸ்பம்களில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கத்தை முறை தான் நம்ம என்ன படிக்கிறோம்? தலைவழி பெருக்கம்னு படிக்கிறோம். அப்போ தலைவழி பெருக்கம்னா அது தலைவழி பெருக்கம் என்றால் என்ன? அப்போ உடல பாகங்கள் இனப்பெருக்கத்துக்கு உதவி புரிகின்றன. மேம்பாடு அடைந்த தாவரங்களில் தனது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு பயன்படக்கூடிய பாகங்கள் தான் எனது உடல பாகங்கள். எதெல்லாம் சார் உடல பாகங்கள்னா வேர், தண்டு, இலை. ஒரு சில தாவரங்கள் வேரிலிருந்து இன்னொரு தாவரத்தை உருவாக்குகின்றன. ஒரு சில தாவரங்கள் தண்டிலிருந்து இலையை இன்னொரு தாவரத்தை உருவாக்குகின்றன. ஒரு சில தாவரங்கள் இலையை பயன்படுத்தி ஒரு புதிய தாவரத்தை என்ன செய்கின்றன? உருவாக்குகின்றன. அப்போ இந்த தலைவழி பெருக்கத்தில் 2 வகையை படிக்கிறோம். இயற்கை தலைவழி பெருக்கம், 2வது பார்த்தீங்கன்னா செயற்கை தலைவழி பெருக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் இந்த இயற்கை தலைவழி பெருக்கத்தை பற்றி என்ன பண்ணுவோம்? தெளிவாக ப்ரீஃபாக படிக்க போகிறோம்.